இப்போ நம்ம பார்க்க போகிறது பொசசிவ் ஆர்டிக்கல். பொசசிவ் ஆர்டிக்கல்னா என்ன? இங்கிலீஷில் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன இங்கிலீஷில், அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கம்பேர் பண்ணி நம்ம படிக்கலாம். இப்போ பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் இன் இங்கிலீஷ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பொசஷன் ஆஃப் நவுன். அதாவது இப்போ ஒரு திங்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு பென்னு. இப்போ இந்த பென் வந்து என்னுடையது, உன்னுடையது, அவனுடையது, அவளுடையது, நம்மளுடையது, அவங்களுடையது, எங்களுடையது இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன், அதாவது அந்த நவுன், அந்த திங்ஸை வந்து என்னுடையதுன்னு சொல்ல ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்கவுங்களுதுன்னு சொல்ல ட்ரை பண்ணுறோம்ல, அதை தான் பொசிஷன் ஆஃப் நவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மை பென், யோர் பென், ஹிஸ் பென், ஹெர் பென், அவர் பென், தேர் பென், யோர் பென் எப்படி வந்துட்டு அந்தந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே வந்துச்சு. அந்த நவுன்ஸ் வந்துட்டு இவங்களுடையது அவங்களுதுன்னு சேஞ்ச் ஆன மாதிரி இங்கே ஜெர்மன்லேயுமே இருக்குது. அதை தான் பொசசிவ் ஆர்டிக்கல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் எப்படி மைன்றது டிசைட் பண்ணேன், ஐ. ஸோ நான்றது தான் என்னுடையதுன்னு மாற்றுறேன். ஸோ நீ அப்படின்றது தான் உன்னுடையது அப்படின்னு மாறுது. அதே மாதிரி ஹீ அதுதான் அவன், ஸோ அவனுடையது. ஷீ அப்படின்னா அவள், ஸோ அவளுடையது. நம்ம முதல்ல அந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தால் தானே நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி இங்கிலீஷில் சொல்கிறோம். அதாவது ஐ வந்து மை, யூ வந்து யோர் எப்படி சொல்கிறோமோ, அப்போ அதே மாதிரி ஜெர்மன்லேயுமே உங்களுக்கு இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்னு எழுதியிருக்கேன்ல, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு லாஸ்ட் செஷனில் பார்த்துருப்போம். இஷ்னா ஐ, தூனா யூ, ஏர்னா ஹீ, எஸ் வந்து இட்டு, ஜி வந்து ஷீ, வேர் வந்து பார்த்திங்கன்னா வி, இயர் வந்து யூ. இந்த கேபிட்டல் ஜி இட்ஸ் அ ரெஸ்பெக்டட் ஃபார்மல் யூ அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த ஜியே தேன்னு படித்தோம், கரெக்டுங்களா? இது உங்களுக்கு தெளிவாக மீனிங்கோட இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த பொசசிவ் ஆர்டிக்கல் எழுதுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இஷ்னா மைன் அப்படின்றத நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். எப்படி இங்கிலீஷில் ஐ வந்து மை உங்களுக்காக தெரியுமா என்ன? நம்ம அதை படிச்சிருப்போம். இஷ் ஐனா நம்ம ஐ தான் யூஸ் பண்ணணும், யூனா யார் தான், ஹீனா ஹிஸ் அப்படின்றத நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கோமோ, அதே மாதிரி ஜெர்மன்லேயுமே இந்த பொசசிவ் ஆர்டிக்கல், அதாவது இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நவுன்ஸோட ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி, அது மேஸ்குலினோ இல்லை நாய்ட்ரமோ இல்லை ஃபெமினனோ இல்லை ப்ளூரல் ஃபார்மோ, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஷ்ஷுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மைன். டு வந்து டைன், ஏர் ஜைன், எஸ் ஜைன், ஜி இயர், வியர் உன்சர், இயர் ஆயர், ஜி இயர், கேபிட்டல் ஐ. இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இது கேபிட்டல் ஜி, அதனால் இங்கே கேபிட்டல் ஐயில் வந்திருக்கு. ஸ்மால் ஜி இதுக்கு வந்து இயர். இப்போ இதோட இங்கிலீஷ் மீனிங் எல்லாமே இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன். மைன்னா என்ன, மை. ஸோ நீங்கள் மைன் சொல்லும்போது மைன் தான் யூஸ் பண்ணணும். டைன் அப்படின்னா யோர், ஜைன் ஹிஸ், ஜைன் இட்ஸ், இயர் ஹேர், உன்சர்னா அவர், ஆயர் யார், ப்ளூரல் ஃபார்ம், அதாவது ரெண்டு பேரை பற்றி இன்ஃபார்மலாக பேசணுன்னா யூஸ் பண்ணணுன்னு சொன்னல, அதுதான் ஆயர் யார். இயர் இது கேபிட்டல் ஃபார்மேட், ஸோ இயர் அதோடது, யார் இயர் தேர். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து யோசிக்கலாம், என்ன மேம் ரெண்டுமே ஜைன் இருக்குது, இதுக்கு ஒரு மீனிங் சொல்லியிருக்கீங்க, இது என்னென்னா இட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பாயை பற்றி முன்னாடி சென்டென்ஸில் பேசியிருந்திருப்பீங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும்போது இப்போ இது வந்து ஹிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களான்றது அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்குமே தவிர அந்த வேர்டை பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த சென்டென்ஸாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இது எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுனா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் ஜெண்டர்ஸ்லாம் நம்ம படித்தோம். அதாவது இப்போ ஒரு நவுன்ஸ் வந்துட்டு இப்போது பென் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. மேஸ்குலின், பென் வந்து என்னென்னா மேஸ்குலின். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நான் மெமரைஸ் பண்ணியிருக்கேன், அந்த வேர்டை பார்த்துலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ பென் வந்து மேஸ்குலின்னா நான் வந்து இப்போ மை பென் சொல்லணுன்னா ஆப்வியஸாக நான் மைன் பென், அதாவது பென் வந்து ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா கூலி, அப்போது நான் மைண்ட் கூலின்னு தான் சொல்ல முடியும். இங்கே நான் என்னோட ஜெண்டரை பார்க்கக்கூடாது, நவுனோட ஜெண்டரை தான் பார்க்கணும். இப்போ எனக்கு புரியலையே, இப்போ நான் என்ன தானே சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஃபெமினின் தானே, பென் மேஸ்குலின், ஓகே. அதுக்காக நான் என்னை பற்றி சொன்னேன்னா
அப்போ நான் இங்கே பேசுகிறது என்னை பற்றி ஆகிடும். அதாவது நான் பேசுகிறது பெண்ணை பற்றி, பட் அந்த பர்சன் வந்து நானாக இருப்பேன். பட் நான் சொல்கிற பர்சன் என்னவா சொல்கிறேன், நான் ஹிஸ்ன்னு சொல்லலை, ஹெர்ன்னு சொல்லலை, நான் சொல்கிறது இட்ஸ் மை பென். ஸோ அப்போ மை பென் சொல்லும்போது நான் மை சூஸ் பண்ணணும். பட் என் பெண்ணோட ஜெண்டர் என்ன, என் பெண் வந்து மேஸ்குலின். அப்போது நான் மைன் பென் தான் சொல்லணும். நான் ஃபெமினின்றதுக்காக மைனை பெண்ணுன்னு சொல்ல முடியாது. என்னவாயிடுது, நான் இங்கே என்னோட ஜெண்டரை எங்கேயுமே நான் அஃபெக்ட் பண்ணலை. என் பெண்ணோட ஜெண்டர் தான் மாறுதே தவிர என்ன நீங்கள் அஃபெக்டே பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் வரும், இப்போ நான் ஹிஸ் பெண்ணுன்னு சொல்லணும் இல்லை ஹெர் பெண்ணுன்னு சொல்லணும், அப்போ நான் எந்த ஜெண்டர் சூஸ் பண்ணுவேன்னா, சி ஹிஸ்ஸோ ஹெர்ரோ அதை நீங்கள் இந்த பர்சனை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களே தவிர இதை வச்சு நம்ம பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்னால் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஃபஸ்ட்டு நான் எதை சூஸ் பண்ணணும், எர். அதாவது எர்னா என்ன, ஹீ. ஸோ அப்போ ஹீனா எது வரும், ஆப்வியஸாக இந்த லைன் தான், அதாவது ஜைன், ஜைன், ஜைனு, ஜைனு. இப்போ இந்த 4 ஆப்ஷன்லேருந்து நான் எதை சூஸ் பண்ண போகிறேன், அதை எதை வச்சு டிசைட் பண்ண போகிறேன், நான் சூஸ் பண்ண நவுனை வச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்பெக்ஸ் வந்து ஜெர்மனில் பிரில்லேன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரில்லே வந்து ஃபெமினின், ஓகேங்களா. அதுவுமே நீங்களாக தெரிஞ்சுக்க முடியாது, மக்கப் தான் பண்ணணும். ஒவ்வொரு நவுன்ஸோட ஜெண்டரை நாங்கள் ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு நாமினேட்டிவ், அக்யூசாட்டிவ், டாட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஜெண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து தி பிரில்லே, ஓகேங்களா. இப்போ அது ஃபெமினின்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபெமினின்றதுனால இப்போது நான் வந்து ஹிஸ் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் யாரோட ஜெண்டர் எடுக்கணும், ஏன் ஜெண்டர் எடுக்கணுமா இல்லை நான் பேசின அந்த பர்சன், அதாவது பர்சன் ப்ளஸ் அந்த நவுனோட ஜெண்டர். ஸோ நான் ஹிஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும், ஹிஸ் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம், ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு எது ஹிஸ்னால் நான் எப்படி சூஸ் பண்ணணும், இ. ஸோ ஹீ வந்து என்னது ஜெர்மனில் எர். அப்போது நான் இங்கே ஜைன் சூஸ் பண்ணணும். ஆனால் நான் சொன்ன ஸ்பெக்ஸ் வந்து என்ன ஜெண்டர் சொன்னேன், ஃபெமினின். எஸ். ஸோ இப்போது நம்ம சைன் சொன்னாலும் சைனேன்னு சொன்னாலுமே ஹிஸ்ன்ற மீனிங் தான் வரப்போகுது. பட் நம்ம எதை சூஸ் பண்ணணும், அதை எதை வச்சு டிசைட் பண்ணணும், பேசுகிற பர்சனோ இல்லை நானோ என்ன அப்படின்றத வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இப்போ நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஜெண்டரை நான் சூஸ் பண்ணேன்னா எப்போவுமே நான் ஃபெமினின் தான், கரெக்டுங்களா. இப்போ ஒரு மேல் பேசுகிறாங்கன்னா அவங்க எப்போவுமே மேல் தான், எப்போவுமே மேஸ்குலின் தான். இப்போ அவங்கவுங்க ஜெண்டரை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எதுக்காக மேஸ்குலின், நாய்ட்ரன், ஃபெமினின், ப்ளூரல் இந்த ஜெண்டரை நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லையே. அவங்கவுங்க ஜெண்டரை பேஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம், கரெக்டுங்களா. பட் இங்கே அதை பற்றி கிடையாது. நான் ஹிஸ்ஸா ஹெர்ரான்னு சூஸ் பண்ணுறது இந்த பர்சனல் ப்ரொனாமன்ஸை வச்சு நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அண்ட் அந்த நவுன் யாரை பற்றி பேசுகிறோம், எந்த நவுனை பற்றி பேசுகிறோம், அவங்களோட ஜெண்டரை சூஸ் பண்ணி தான் நீங்கள் சைனே பிரில்லே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறீங்க. சைன் பிரில்லேன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நான் வந்து இங்கிலீஷில் மை வாட்ச்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். வாட்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் ஃபெமினின், அதாவது தி உவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ நான் மை வாட்ச் எடுக்கிறேன், அதனால் என்ன நான் ஃபெமினின்றதுனால நம்ம வந்து இப்போ இங்கே மைனா இல்லை மைனேவான்னு சூஸ் பண்ணுறது என்னை வச்சு கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதை வச்சு சூஸ் பண்ணணும், நவுனோட ஜெண்டரை வச்சு சூஸ் பண்ணணும். இப்போது நவுன் வந்து நான் என்ன ஜெண்டர் சொன்னேன், அது ஃபெமினின். அப்போது மைனேன் யூஸ் பண்ணணும். எஸ், கரெக்ட். நாட் பிகாஸ் ஆஃப் மீ, என்னால் இதை மைனேன்னு நான் சூஸ் பண்ணல. வாட்சோட ஜெண்டர் வந்து ஃபெமினின். ஸோ நான் மைனே உவர்னு தான் சொல்லணும், மைன் உவர்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ப்ரொசஸிவ் ஆர்டிகல்ஸை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம்.